எங்கள் ஊர் திருவிழாவுடைய 8வது நாள் இன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாரும் கும்பலாக கிளம்பி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனைமரத்தை வெட்டி கொண்டு வரணும் அர்ஜுனன் தபஸுக்காக. இந்த பனைமரம் தான் அது. முதல்ல பனைமரத்தில் ஏறி ஒரு கயிறு கட்டி இந்த பக்கம் சாயறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. இந்த ஏறிட்டு இருக்கானா பெரிய பூஜைகள்லாம் பண்ணணும். அந்த பூஜைகள்லாம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அர்ஜுனா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஸோ அந்த மரத்தை வெட்டுறதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களுடைய இராணுவ படை ஒன்று காத்துட்டு இருக்கு. இந்த படை தான் எதுக்காக அப்படின்னா இந்த பக்கம் அந்த பனைமரம் வந்து இந்த பக்கமாக சாயணும் அப்படின்றதுக்காக எல்லாம் தயாராக இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் அறுத்துட்டு இருக்காங்க. இப்போ பனைமரம் விழுந்துச்சு, செம்மையாக செதறிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு குருவி கூடுகளும் இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நல்லது செய்யும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ மரத்தை ஃபுல்லாக கழிச்சாச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பனங்க வெட்டிருந்தாங்க, இன்னொரு பக்கம் கத்தி கடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்த பாருங்க வாயிலே கடிச்சு கிழிச்சிட்டு இருக்கான் அட்டா பவிகளா. ஸோ இந்த பக்கம் சாமியை வேண்டிக்கிட்டு அந்த பனைமரத்தோட தலையை துண்டிச்சு இந்த பெரிய பனைமரத்தை ஒரு டிராக்டரில் ஏற்றி எங்கள் ஊருக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தபசு ஏறல. ஸோ இதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். இது படிக்கட்டெலாம் செய்யணும், அதெல்லாம் செய்யறதுக்காக தான் இப்போ வெட்டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ தீமிதி திருவிழா பற்றின முக்கியமான அப்டேட் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்துட்டே இருங்க. என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பனங்குருத்து வெட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குருத்தை எனக்கும் கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு பக்கம் பனங்காய் வெட்டிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஓலைச்சுவடிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அது வந்து விசிறிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த டிராக்டரில் எதாவது ஏற்றி தான் கொண்டு வந்தோம். இங்கே பாருங்கள் விசிறி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. மறக்காமல் ஃபாலோ பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம்.